ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாக்கு லஞ்சுக்கு சென்னா மசாலா ரேப் தான் பண்ண போகிறோம். கொண்டக்கடலையை நைட்டு ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் 4-5 விசில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. எண்ணெயில் வெங்காயம் வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தக்காளி இதையும் போட்டு வதக்குனதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், ஜீரகப்பொடி, பாவ் பாஜி மசாலா இது ஆப்ஷனல் தான். இது இல்லைன்னா கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை உப்பு போட்டு வதக்கி லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. நம்மளோட சென்னா மசாலா ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி சாஃப்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஒரு குவிக் சாலட், ஆனியன், கேரட், சால்ட்டு, சாட் மசாலா பவுடர், லெமன் ஜூஸ் இது வந்து நம்ம சென்னா மசாலா ரேப்புக்கு ஒரு க்ரன்ச் கொடுக்கும். ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட சாஃப்ட் சப்பாத்தியை வச்சுட்டு சென்னா ஃபில்லிங்கையும் டாப்பில் போட்டுட்டு சாலடையும் வச்சு ரோல் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஈஸியான சென்னா மசாலா ரேப் ரெடி. இதுதான் இன்றைக்கி வந்து அவளுக்கு லஞ்சுக்கு நான் வந்து பேக் பண்ணியிருந்தேன். அதை கட் பண்ணி நான் வந்து டிஃபன் பாக்ஸில் வச்சேன். கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேரட் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஓரியோ சாக்லேட் சிப் குக்கீஸ், இதோட ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஹோம் மேட், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் மகாவுக்கு பேக் பண்ணது. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன பேக் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய்.